மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் வணிக வளாகம் கட்டப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகியும் பயன்பாட்டிற்கு வராததால் மாநகராட்சிக்கு மாதந்தோறும் 7 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் அருண் நேரலையில் இணைகிறார். வணக்கம் அருண், செய்தி குறித்தான முழு விவரங்கள் என்ன, வழங்கலாம்? வணக்கம் சாரா. மதுரை மாநகருடைய மையப்பகுதி என்று சொல்லக்கூடிய மதுரை பெரியார் பேருந்து நிலையமானது 1971 முதல் மதுரை பெரியார் பேருந்து நிலையமாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இந்த மதுரை பெரியார் பேருந்து நிலையமானது இடிக்கப்பட்டு தற்போது வணிக வளாகங்களுடன் கூடிய பேருந்து நிலையமாக தற்போது அந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டது. இந்த நிலையில மதுரை மாநகருடைய மையப்பகுதியில் பெரியார் பேருந்து நிலையத்தின் அருகாமையிலேயே இந்த பின்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த வணிக வளாக கட்டடமானது 119 கோடி ரூபாய் செலவுல 474 கடைகளுடன் கூடிய வணிக வளாகமாக கட்டப்பட்டு தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. 2 ஆண்டுகளாகியும் தற்போது வரை இந்த வணிக வளாக கட்டடமானது இன்னும் செயல்படாமல் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த மதுரையினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பெரியார் பேருந்து நிலையமானது தினந்தோறும் நாள் ஒன்றுக்கு 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு வரக்கூடிய இந்த வாகனங்கள் நிறுத்தப்படுவதற்காக அதற்கான தரைத்தளத்துடன் கூடிய இந்த வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வணிக வளாக கட்டிடமானது கிட்டத்தட்ட மாதந்தோறும் 7 கோடி ரூபாய் இந்த வணிக 2019 வரை இந்த மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் வணிக நிறுவனங்கள் இயங்கக்கூடிய அந்த கடைகள் 446 கடைகளானது இயக்கப்பட்டிருந்தது. அந்த கடைகளும் தற்போது இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பெரியார் பேருந்து நிலையம் கட்டப்போது அகற்றப்பட்டது. அவர்களுக்கும் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள கடைகளுக்கு டெண்டர் கோரப்பட்டு அவர்களுக்கு அந்த கடைகளானது வழங்கப்பட இருக்கிறது. தற்போது மாதந்தோறும் 7 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி தரக்கூடிய மதுரை மாநகராட்சியுடைய கட்டிட வளாகம் செயல்படாமல் இருக்கிறது. தற்போது நம்முடைய ஒரு வணிக வியாபாரி தொடர்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சார், இந்த பகுதியில இந்த வணிக வளாக கட்டடமானது கட்டி முடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் இதுவரை இன்னும் திறக்கப்படாமல் இருக்குது. இதனால வியாபாரிகளுக்கு எந்த மாதிரியான நஷ்டத்தை ஏற்படுத்தி தருது? மதுரையோட மாநகராட்சியோட வருவாய்க்கு எந்த மாதிரியான இழப்பு ஏற்பட்டிருக்குது சார்? மாநகராட்சி சரியான இழப்பு. பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வியாபாரிகள் அனைவரும் 446 கடை உள்ளது. இதில் வாழ்வாதாரம் எல்லாரும் இழந்திருக்கோம். இது இன்னும் எங்களுக்கு கொடுக்கறதுனால நாங்கள் இன்னும் போய் கமிஷனை பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் இன்னும் முறைப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அது எங்களுக்கு தயவு செய்து கொஞ்சம் முறைப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அது எங்களுக்கு தயவு செய்து கொஞ்சம் மிக விரைவில் கொடுக்கும்படி பன்முறை கேட்கிறோம். வாழ்வாதாரம் ரொம்ப இழந்திருக்கோம். 446 கடை ஊழியர்களும் ரொம்ப வறுமை கோட்டில் இருக்கோம். இதை கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு மிக விரைவில் கொடுக்கும்படி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். செய்தி குறித்தான முழு விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி அருண்.